நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். இன்றைக்கு தேதி 9/5/2024, அதாவது 2024ஆம் ஆண்டினுடைய மே மாதம் 9ஆம் நாளில் தான் நாம் இப்போ இருக்கோம். இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் 1:30 மணி ஆகிறது. வழக்கத்தை விட முன்பாகவே இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறேன். ஏன்னா மிக சாதகமான சூழல்கள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு அமைய இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்த 24 மணி நேரம் மட்டுமல்லாது தமிழகத்தை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது மிகவும் சிறப்பு மிக்கவை. ஸோ இதுவரையில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தாமதமாக தான், அதாவது இந்த ஆண்டு ரொம்ப தாமதமாக தான் வெப்பசலன மழை பதிவாகவே தொடங்கியது. ஓரளவிற்கு பரவலான்னு சொல்லலாம். ஸோ தாளவாடி மாதிரியான பகுதிகளில் ஏப்ரல் மாதத்தில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான மழை பதிவாகி இருந்தாலும், அதாவது அவ்வப்பொழுது தான், குறிப்பிட்டு சொல்லும்படியான மழைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. சில இடங்களில் மழையானது பதிவாக இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழையானது பதிவாக இருந்தது. ஆனால் மே மாதத்தில் சில நாட்களில் சிறப்பான மழை சில இடங்களில் பதிவாகி இருந்தது. கடந்த 24 மணி நேரத்திலும் நாம் எதிர்பார்த்திருந்த பகுதிகளிலெல்லாம் மழை பதிவாகி இருப்பதாக நண்பர்கள் நமக்கு தகவல்களை தெரிவித்திருந்தாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. பொள்ளாச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், குறிப்பாக பொள்ளாச்சிக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாக இருந்ததாக அங்கே இருக்கக்கூடிய ஆனந்தன் நமக்கு தகவல்களை தெரிவித்திருந்தார். அவர்களுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் அவங்கவுங்க பகுதியின் நிலவரத்தை தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ ஆக மொத்தத்தில் மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில், ஸோ மேற்கு உள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ மேற்கு உள் மாவட்டங்கள்னு சொல்லாதீங்க, நீங்கள் தாராபுரம் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பெக்குலியரான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். ஸோ காற்று முறிவினால் கிடைக்கக்கூடிய மழை என்பது காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்களை அடிப்படையாக கொண்டது தான். ஸோ அதற்கு சாதகமான சூழல்கள் வரும்பொழுது அந்த பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அமையலாம். இன்னும் சொல்லப்போனால் செப்டம்பர் மாதத்தில் கூட தாராபுரம் மாதிரியான பகுதிகளில், உடுமலைப்பேட்டை மாதிரியான பகுதிகளில் ஓரளவிற்கு பெர்ஃபெக்டான கண்டிஷன்ஸ் என்பது நிகழும். ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதத்தில் கூட சில நேரங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது தாராபுரம் மாதிரியான பகுதிகளில். அப்புறம் வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா, எல்லா இடத்துலையும் மழை பதிவாகணும்னு தான் நம்ம ஆசைப்பட்றோம். பட் யதார்த்தம் என்னென்னாக்கா, அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் மழையானது பதிவாகும். அதற்கும் காலகட்டம் இருக்கிறது. இப்போ ஏப்ரல் மாதத்தில் மேற்கு உள் மாவட்டங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் உட்பகுதிகளில் மெல்ல மெல்ல வெப்பசலன மழையானது தீவிரமடையும். வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் மே மாதம் என்பது ஒரு பெர்ஃபெக்டான மாதம் கிடையாது. ஆனபொழுதும் ஒரு சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போலத்தான் மாதிரிகள் அவைகளினுடைய கணிப்பை தற்சமயம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அவ்வாறு ஒருவேளை அந்த சுழற்சி உருவானுச்சு, அது கடலோரத்திலே அப்படியே நகர்ந்து சென்றது, அதாவது குமரி கடல் பகுதிகளில் கன்னியாகுமரிக்கு அருகே உருவாகக்கூடிய இந்த சுழற்சியானது அதன் பிறகு கடலோரத்திலேயே அப்படியே நகர்ந்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி மாதிரிகள் கணிப்பை காட்டி கொண்டு இருக்கிறது. இவ்வாறெல்லாம் நடக்குமாங்கிறது நமக்கு தெரியல. பட் அப்படி ஒருவேளை நடந்ததுனாக்கா மழைக்கான வாய்ப்புகள் என்பது வடகடலோர மாவட்டங்களுக்கும் உண்டு, டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கும் அதிகமாகவே இருக்கிறது. அதே போல் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இவை தவிர்த்து ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளும் அந்த காலகட்டத்தில் பலனடையும். இதெல்லாம் உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு பிறகு, 13ஆம் தேதிக்கு பிறகு அல்லது அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் நிகழ வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போலத்தான் மாதிரிகள் காட்டிக் கொண்டு இருக்கிறது. குறிப்பாக 15ஆம் தேதிக்கு பிறகு கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் கடலோர பகுதிகளில் கூட பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது கணிப்பை தான் காட்டிக் கொண்டு இருக்கிறது. பட் நிதர்சனமாக அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படியே அதை நம்ம எடுத்துக்கிட்டு ஆகா மழை பதிவாக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கலாம்னாக்கா, சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகணும்னு நினைக்கலாம், ஃபார்ம் ஆகணும்னு ஆசைப்படலாம். அதற்காக நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஸோ கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கிற பட்சத்தில் ஃபார்ம் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். கண்டிஷன்ஸ் ஒருவேளை அது சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா நான் அவங்க கூட நிச்சயமாக பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 24 மணி நேரத்திலும் தமிழகத்தினுடைய உட்பகுதிகளின் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஸோ திருச்சி மாதிரியான மாவட்டத்தில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் கொள்ளிடம் பகுதிகளில், இது மயிலாடுதுறை மாவட்ட பகுதி, அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக குடிதாங்கி கடலூர் மாவட்டத்தில் 55 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. மதுரை மாவட்டம் சாத்தையார் அணை சுற்று வட்டார பகுதிகளில் கூட கிட்டத்தட்ட 45 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. இவை போக அந்த மழை அளவுகள் பட்டியலை அந்த காணொலியின் இறுதியில் அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நம்ம எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை தெளிவாகவும் விரிவாகவும் விவாதிக்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. பொள்ளாச்சி, வால்பாறை இடைப்பட்டிருக்கக்கூடிய சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை பதிவாகலாம்.
கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீர்னு மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல் பாலக்காடு, மன்னார்காடு, ஒட்டப்பாலம் மாதிரியான பகுதிகளில், நிலம்பூர், மல்லபுரம் மாதிரியான பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மன்னார்காடு, மல்லபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் இது வந்து நம்ம கேரள மாநில பகுதி தான். ஸோ மன்னார்காடு, மல்லபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் பலத்த சூறைக்காற்றுடன் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே போல் பம்பா மற்றும் பைனாவு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், ரன்னி வனப்பகுதிகளில், எரட்டுப்பேட்டா பம்பா இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், செங்கானூர் மற்றும் பம்பா இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில், புனலூர், விதுரா மாதிரியான பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழக உட்பகுதிகளில் நிச்சயமாக மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதுதான் அந்த காணொலியின் தொடக்கத்திலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கு தேதியை முதல்ல நான் பதிவு பண்ணிடுறேன். இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா பதிவு பண்ணிட்டேன் இல்லையா ஆல்ரெடி இந்த காணொலியின் தொடக்கத்தில். சரி, நம்ம மழை வாய்ப்புகளுக்கு நேரடியாக வந்துடலாம். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னாக்கா தேதியே பதிவு பண்ணாமல் நான் அப்படிக்கே காணொலியை பதிவு செய்ய தொடங்கிவிட்டேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி சரி தேதி நேரத்தை பதிவு பண்ணிவிட்டு நம்ம என்ன மாதிரியான சூழல்கள் நிலவுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினச்சிருந்தேன். ஸோ அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடலோரத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உட்பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட சிங்கப்பெருமாள் கோயில் அருகில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறத நம்மளால் காண முடிகிறது. இவை தவிர்த்து நாகலாபுரம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், இது வந்து தெற்கு ஆந்திர பகுதின்னு சொல்லலாம். ஸோ நாகலாபுரத்தை ஒட்டிய சில இடங்களில் நகரி, நாகலாபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை மேகங்களானது ரேடர் படங்களில் பதிவாகி வருகிறது. இவை போக நாம் பார்த்தோமேனால் புதுக்கோட்டை மற்றும் திருப்பத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், கோட்டூர், ராங்கியம் மாதிரியான பகுதிகள், அதே போல் மேலப்பனையூர் சுற்றுவட்டார பகுதிகள், மேலூர், மேலப்பனையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி வருவதை நம்மால் ரேடார் படங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அதே போல் மானாமதுரை, இளையாங்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் சில இடங்களில், விளாத்திக்குளம், வைப்பார் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை உறுதி செய்ய இயல்கிறது. அது மட்டுமல்லாது தாளவாடிக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான பகுதிகளிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. ஏற்காடு, வாழப்பாடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சில இடங்களிலும் அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் நம்ம இப்போ கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். சிவகங்கை மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிவகங்கை, மானாமதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், மானாமதுரை, கமுதி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில், ராமநாதபுரம், கமுதி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல் சாயல்குடி, விளாத்திக்குளம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில், கயத்தாறு, தூத்துக்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகலாம். கோவில்பட்டி, கயத்தாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. இந்த மழையானது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் பதிவாகும், எல்லா இடங்களிலையும் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. அதே சமயம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம். அதே போல் தான் தென்காசி மாவட்டத்தில், நெல்லை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழையானது பதிவாகலாம். நாமக்கல், பெரம்பலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதையும் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். இவை போக நாம் பார்த்தோமேனா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை பதிவாகும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ பொள்ளாச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழையானது பதிவாகலாம். ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில், திருப்பூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடியூர், கோபிச்செட்டிப்பாளையம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம். ஆசனூர் மற்றும் சிக்கலஹள்ளி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சென்னாம்பட்டி மற்றும் குட்டையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில், அந்தியூர், குட்டையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், இவை தவிர்த்து கோபிச்செட்டிப்பாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், அந்தியூரை ஒட்டிய சில இடங்களில், ஈரோடு, அந்தியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. இவை போக திருப்பூர் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். இட் டிபெண்ட்ஸ், அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகும். ஆனால் இன்று காற்று முறிவு திருப்பூர் மாவட்டத்திலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது. மதுரை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு. திண்டுக்கல் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். கொடைக்கானல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகள் மற்றும் தேனி மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் பதிவாகலாம். அதன் பிறகு இரவு நேரத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆந்திரா மற்றும் கர்நாடகா, அதாவது தெற்கு ஆந்திரா மற்றும் தெற்கு கர்நாடகாவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. நேற்று முன்தினம் ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தது. நேற்றைய தினமும் அந்த இடத்துல ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. நேற்று இரவு நள்ளிரவை ஒட்டிய நேரத்தில் நான் பார்க்கும்பொழுது அந்த ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகி கொண்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனால் ரொம்ப பெரிய அளவில் அது வந்து அக்ரெசிவ் ஆகலை.
ஏன்னா இதற்கு முன்தினம் அந்த இடங்களில் மழை பதிவானது கூட அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அடுத்த 24 மணி நேரம் என்பது ஒருவேளை அந்த இடங்களில் இரவு நேரத்தில் கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆனிச்சுனாக்கா இட் வில் பி வெரி வெரி ஃபேவரபிள் ஃபார் வட உள் மாவட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் கடலோர மாவட்டங்களில் கூட அது வந்து கடல் பகுதிகளை அடைந்து இப்போ நேற்று முன்தினம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸை உருவாக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். மழைக்கான வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ஆம்பூர், கிருஷ்ணகிரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், குப்பத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், கோலார் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில், கோலார் தங்கவயல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், குடியாத்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், ஜோலார்பேட்டை, ஊத்தாங்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில், கிருஷ்ணகிரி மற்றும் ஆம்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில், கிருஷ்ணகிரி குப்பம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், கோலார் சுற்று வட்டார பகுதிகளில், அதே போல் பார்த்திங்கனாக்கா நமக்கு குப்பம், ஜோலார்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், ஊத்தாங்கரை மற்றும் படையேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில், ஜவ்வாது மலை பகுதிகளில், திருவண்ணாமலை, ஊத்தாங்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட நம்ம மழை எதிர்பார்க்கலாம். பெரம்பலூர், துறையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், பெரம்பலூர், ஆத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், சின்ன சேலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு பகுதி தான், அங்கே கூட ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புங்கிறது இருக்குங்க. திருச்சி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதன் பிறகு அந்த மழை மேகங்களுடைய நகர்வுகளை பொறுத்து திருவண்ணாமலை நகர பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். விழுப்புரம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். டெல்டாவின் கடலோர பகுதிகளில் திடீர்னு மழை பதிவானதென்றால் அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய நேரங்களில் அல்லது நள்ளிரவு ஒட்டிய நேரத்தில் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை நம்ம வைத்துக்கொள்ள வேண்டாம். அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். ஸோ தென் உள் மாவட்ட பகுதியான மதுரை மாவட்டத்திலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மதுரை, சிவகங்கை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் கூட ஒரு இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருப்பூர், கோயம்புத்தூர் மாதிரியான மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஸோ வேலூர், திருப்பத்தூரை நம்ம தவிர்த்திடவே முடியாது. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, அதே போல் நம்ம ஜவ்வாது மலை பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அவ்வளோதான் தொடர்களே. இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். அப்புறம் மழை அளவுகள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் கொள்ளிடம் 65 மில்லிமீட்டர், குடிதாங்கி 55 மில்லிமீட்டர், சாத்தியாறு மதுரை மாவட்டம் 45 மில்லிமீட்டர், ஆலியார் கோயம்புத்தூர் மாவட்டம் 43 மில்லிமீட்டர், சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் 33 மில்லிமீட்டர், கிளான்மார்கன் நீலகிரி மாவட்டம் 33 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் 32 மில்லிமீட்டர், பேரையூர் மதுரை மாவட்டம் 31 மில்லிமீட்டர், அண்ணாமலை நகர் கடலூர் மாவட்டம் 28 மில்லிமீட்டர், வானமாதேவி கடலூர் மாவட்டம் 27 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் 27 மில்லிமீட்டர், புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் 26 மில்லிமீட்டர், தொழுதூர் கடலூர் மாவட்டம் 25 மில்லிமீட்டர், நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் 25 மில்லிமீட்டர், வீரபாண்டி தேனி மாவட்டம் 24 மில்லிமீட்டர், செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் 23 மில்லிமீட்டர், பெரியநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் 23 மில்லிமீட்டர், சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் 23 மில்லிமீட்டர், பெரியகுளம் தேனி மாவட்டம் 21 மில்லிமீட்டர், கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் 21 மில்லிமீட்டர், மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம் 20 மில்லிமீட்டர், சண்முகா நதி தேனி மாவட்டம் 19 மில்லிமீட்டர், திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டம் 19 மில்லிமீட்டர், புவனகிரி கடலூர் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், பாடந்துறை பிரையார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 15 மில்லிமீட்டர், பன்ருட்டி கடலூர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், மதுரை வடக்கு மதுரை மாவட்டம் 13 மில்லிமீட்டர், மணமேல்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 13 மில்லிமீட்டர், மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் 13 மில்லிமீட்டர், ஜமுனமரத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் 13 மில்லிமீட்டர், கழியல் கன்னியாகுமரி மாவட்டம் 13 மில்லிமீட்டர், வைகை அணை தேனி மாவட்டம் 12 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை கன்னியாகுமரி மாவட்டம் 12 மில்லிமீட்டர், மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் 12 மில்லிமீட்டர், தேவாலா நீலகிரி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், சேத்தியாத்தோப்பு கடலூர் மாவட்டம் 11 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், தளி கிருஷ்ணகிரி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் விருதுநகர் மாவட்டம் 9 மில்லிமீட்டர், வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 9 மில்லிமீட்டர், சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 9 மில்லிமீட்டர், வால்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 8 மில்லிமீட்டர், தல்லாக்குளம் மதுரை மாவட்டம் 8 மில்லிமீட்டர், கீழச்செருவை கடலூர் மாவட்டம் 8 மில்லிமீட்டர், உத்தமபாளையம் தேனி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், சோத்துப்பாறை அணை தேனி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் 6 மில்லிமீட்டர், சிதம்பரம் கடலூர் மாவட்டம் 6 மில்லிமீட்டர், அஞ்சட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், முக்குடல் அணை கன்னியாகுமரி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், கொத்தவாச்சேரி கடலூர் மாவட்டம் 6 மில்லிமீட்டர், குன்னூர் நீலகிரி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், பார்வுட் நீலகிரி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், பில்லூர் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், தென்காசி மாவட்டம் சிவகிரி ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் விருதுநகர் மாவட்ட பகுதி இது. அதேபோல் கோத்தகிரி நீலகிரி மாவட்டம், அம்மாப்பேட்டை ஈரோடு மாவட்டம், இவை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிள்ளையார்குப்பம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 4 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. பரூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், வேப்பூர் கடலூர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், வேம்பக்கோட்டை அணை விருதுநகர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர்,
தேக்கடி தேனி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், பாலமோர் கன்னியாகுமரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், கன்னிமார் கன்னியாகுமரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், சேட்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் 2 மில்லிமீட்டர், ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், கெட்டி நீலகிரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், கூடலூர் தேனி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், கடலூர் ஐஎம்டி கடலூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், விரகனூர் மதுரை மாவட்டம் 1 மில்லிமீட்டர், கல்லட்டி நீலகிரி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், கல்லன்றி மதுரை மாவட்டம் 1 மில்லிமீட்டர், காட்டுமன்னார் கோவில் கடலூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், சாந்தி விஜயாபள்ளி நீலகிரி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடலூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், மதுரை விமான நிலையம் மதுரை மாவட்டம் 1 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிற மழை வாய்ப்புகள் தொடர்பாக நம்ம விவாதித்திருக்கிறோம். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம். ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.